அல்லாஹு அக்பர். இப்ப ஒரு நாட்டு மன்னருடைய மரணத்தை அறிவிக்கிறது அவ்வளவு லேசி இல்லை. நான் இங்க உட்கார்ந்துட்டு ஜோ பைடன் செத்து போயிட்டாருன்னா இது கிரிமினல் குற்றம் நான் செய்யறது. ஏன்னா நாட்டு அமெரிக்கா ஜனாதிபதியுடைய அவருடைய சாவ எந்த வேர்ல்ட்ல எந்த மீடியாவுக்கும் அந்த பிரசிடென்ட் யூனிட் அறிவிக்கும் வரைக்கும், அந்த டிவிஷன் அறிவிக்கும் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆனால் அறிவிக்கலாது. இந்தியாவில் ஜெயலலிதா செத்து போனா யாராவது அறிவிக்கலாமா? அந்த பிரசிடென்ட், அதாவது அங்க உள்ள முதல்வருடைய இடம் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி அவங்க மீடியா கொடுக்கணும். நம்ம நாட்டில் பிரேமதாஸ் செத்து போனாரு. செத்து போனது கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் தெரியுது. 93ல செத்து போனாரு. 12 மணிக்கு பொம் பிளாஸ்ட் ஆச்சு. ஆனா மீடியா அறிவிக்கிற நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 4 மணியும் தாண்டி ஏன்னா பொம்ப்ல அவர் துண்டு துண்டா போயிட்டாரு. அது எல்லாருக்கும் அந்த பக்கத்துல தெரியுது. ஆனா எந்த மீடியாவும் வாயாச கேளாது. ஒரு ஜனாதிபதி உத்தியோகபூர்வமா அவருடைய இறப்பை அறிவிப்பதற்கு அந்த மீடியா எல்லாத்தையும் ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் அறிவிப்பாங்க. ஜனாதிபதியுடைய இறப்பை சர்வசாதாரணமாக மீடியால சொல்ல இயலாது. அடுத்தது, ஒரு ஜனாதிபதி இறந்துட்டாருண்டா அந்த நாள் லேசில மறக்காது. தல்காஸ்பீட்ல ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்துட்டாருண்டா நீங்க ஞாபகம் வைப்பீங்க, மறப்பீங்க. ஆனா பிரேமதாசன் செத்த நாள் உங்கள்ட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்க அது மேடே ஆச்சே, மே மாசம் 1ஆம் தேதி லேசா மறந்தா கூட தட்டி எழுப்பினா வந்துடும். வெளில ஒரு லேஞ்ச வச்சுட்டு இருந்தாரு. சரியா 12 மணி ஆம ஸ்ட்ரீட் ஜங்ஷன்ல அப்பதானே பொம் பிளாஸ்ட் ஆச்சு என்று டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏண்டா ஒரு ஜனாதிபதி அவருடைய இறப்பு நம்ம கல்வழியில் ஆழமா பதிஞ்சிரும். இப்ப ரசூல்லா சொல்லிட்டாங்க, ஜனாசாவும் தொழுவிச்சாச்சு. இப்ப எத்தியோப்பியாவுக்கு போய் ஒரு சஹாபி கையை தூக்கி, யார சொல்லலாம், நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, இப்ப உங்களை நல்லா செக் பண்ணலாம். எத்தியோப்பியாவுக்கு நான் பயணம் மேற்கொள்றேன். எத்தனை மாசம் போனாலும் பரவாயில்ல. ஏண்டா இந்த மறுமை வாழ்க்கைக்கு உண்மையா பொய்யாண்டு பார்க்கறதுக்குரிய சந்தர்ப்பம். நான் எத்தியோப்பியாவுக்கு போய் நீங்க சொன்ன டேட்டில் அவர் மௌத்தா இல்லைன்னு எனக்கு செக் பண்ணலாம். ஏண்டா எனக்கு வெள்ளி சனி எல்லாம் தெரிஞ்சனால தான் ஜும்மா தொழுகிறோம், நேரம் தெரிஞ்சனால லுகர் தொழுகிறோம். இப்ப நான் செக் பண்ண போறேன். ஒரு சஹாபியாவது கை தூக்கி போனாரா? இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சஹாபியும் போகல. ஆனால் பின்னாடி உள்ள இமாம்கள் அதை ஊர்ஜிதப்படுத்துறாங்க. இமாம்கள் இல்ல, உங்களுக்கே விக்கிபீடியால போனா ஊர்ஜிதமாயிரும். முஸ்லிம்களுடைய சோர்ஸ் வானா, குஃபாருடைய சோர்ஸ்லயே நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்க. அவர் எப்ப செத்து போனார் என்னன்னு ஊர்ஜிதப்படுத்தலாம். ஏண்டா எத்தியோப்பியாவுல இருந்து ஒரு செய்தி வர்றதா இருந்தா உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்டா. எத்தியோப்பியாண்டா எபிசினியாண்டா அது எவ்வளவு தூரம், அது எப்படி அந்த செய்தியை செய்யலாம்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தியோப்பியா ஏர் டிஸ்டன்ஸ் சொல்றேன். மதீனாவுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து எத்தியோப்பியாவுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு தூரம்னு நான் சும்மா அடிச்சுட்டு எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு பார்த்தேன். அது எப்படி சொல்லலாம்டா உங்களுக்கு புரியுற மாதிரி. கொழும்பு, அதாவது கட்நாயக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போனோம்னு வைங்க, ஃபிளைட் எடுத்து அங்க போய் இறங்கி திரும்ப ஒரு ஃபிளைட் எடுத்து திரும்ப கொழும்புக்கு வந்து திரும்ப கொழும்பு டு சென்னை எடுத்தா, இங்கிருந்து அங்க போய் அங்கிருந்து இங்க வந்து இங்கிருந்து அங்க போன எவ்வளவு தூரமோ இதுதான் ஆகாயம், அதாவது ஏர் டிஸ்டன்ஸ். அந்த ஏர் டிஸ்டன்ஸ் வந்து அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டருக்கு மேல தரை வழியா போறேன்டா. நீங்க மெப் எடுத்து பார்த்தா எத்தியோப்பியாவுக்கு சும்மா போறாது, ரெட் சி குறுக்க நின்றோம். இப்படியே போய் நின்று அப்படியே கப்பல் எடுத்து அடுத்த துருக்குக்கு போய் அங்கிருந்து போகணும். இதுதான் தூரம். எந்த ஒரு மனுஷனும் குதிரையில வந்தா கூட ஒரு நாள்ல சொல்ல இயலாது, ஒரு நிமிடத்துல சொல்ல இயலாது. இன்றைக்குள்ள பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் அவங்கள்ட்ட இல்ல. அதனால வேகமா அவங்களுக்கு இந்த செய்தியை தர இயலாது. யாராலும் தர முடியாத ஒரு செய்தியை இப்ப மௌத்தாகிற நேரம் அதே நாள்ல நஜாஷி இறந்து விட்டாரப்பான்னு சொன்னா இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாத்தியமா? சாத்தியப்படுமா? இப்படி சொல்ல முடியுமா? யாருக்காவது சொல்ல இயலுமா? சொல்லி அது அப்படியே நடந்திருந்தால், சொல்லி அது அப்படியே நடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காணாத நஜாஷுடைய மரணம் அவர் சொன்ன டேட்ல சொன்ன விதத்துல அதே மாதிரி நடந்திருந்தா நீங்களும் நானும் காணாத கபரை பத்தி அவர் பேசினதை நம்ப முடியுமா? முடியாதா? நீங்களும் நானும் காணாத மர்மையை பத்தி பேசினதை அவர் பேசுறது நம்ப முடியுமா? முடியாதா? இமாம் பையக்கு என்ன சொல்லுகிறாரு தெரியுமா? நஜாஷுடைய மரணம் பிற்காலத்துல அஷமா இறந்து, ஏண்டா அபிசீனியர்கள் வந்து போவாங்களான்னு கேட்டா வருவாங்க, இவங்க போவாங்களான்னு கேட்டா போவாங்க. முஸ்லிம்கள் ஃபர்ஸ்டுக்கு செஞ்ச ஹிஜ்ரத் மதீனாவுக்கு இல்ல, அபிசீனியாவுக்கு. அந்த கருப்பர்கள் வருவாங்க, அவங்கள விற்பாங்க, அடிமையா வாங்கி கொள்வாங்க. அரபுகள் கருப்பர்களை எடுத்து வேலை வாங்குவாங்க.
சோ அவங்கள்ட்ட கேட்ட எப்ப அசாமா செத்துட்டாரான்னு கேட்டா, நாளைக்கு இன்னைக்கு சவுதிக்கு போறாங்க நம்ம ஆட்கள், இத மாதிரி அபிசீனியா வருவாங்க அரபு நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு. ஏப்ப உங்க நாட்டு ஜனாதிபதி யாருப்பா, எவன் செத்து போனதுப்பா, வர்றவன்ட்ட கேட்டா தெரிஞ்சு போயிரும். இதெல்லாம் பெரிய இது இல்ல. இன்னும் சொல்ல போனா டேட்டோட எடுத்துடலாம். அது எந்த நாள் நாங்க தொழுதோம், சனிக்கிழமை தொழுதோமா, சனிக்கிழமை செத்து போனான்னு பார்க்கலாம். இன்னும் சொல்ல போன அபிசீனியர்கள் வேற. இப்ப நீங்க குரங்கு விளையாட்டு, பாம்பு விளையாட்டு கண்டிருப்பீங்களே, ஊர் பக்கத்துல வருவாங்க. இத மாதிரி அபிசீனியர்கள் வருவாங்க. இந்த ரெஸ்லிங் மாதிரி மல்யுத்தம் பண்ணுவாங்க. இதையெல்லாம் அரபுகள் பார்ப்பார்கள், ரசிப்பார்கள். அந்த மல்யுத்தத்தை காட்டிட்டு அவங்க பணம் வாங்கிட்டு போயிருவாங்க, ஏதாவது பொருள் வாங்கிட்டு போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க அந்த மல்யுத்தத்தை. கருப்பர்கள் அபிசீனியர்கள் வருவாங்க. வர்றவங்க போறவங்கள்ட்ட கேட்கலாம், ஏப்பா மன்னர் காலியான்னு கேட்கலாம், மன்னர் செத்துட்டாரான்னு கேட்கலாம். இமாம் பைஹகி கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார். 100% துல்லியமா அஸ்ஹாமாவுடைய மரணம் பெருமானார் சொன்ன விதத்திலே நடந்திருக்கிறது என்று சொன்னார். அதே துல்லியத்தில், எந்த சாதனமும் இல்லாமல், எந்த மொபைல் டெக்னாலஜியும் இல்லாமல், எந்த வாட்ஸ்அப்பும் இல்லாமல் காணாத ஒரு ஜனாசாவை, இவ்வளவு தொலைவில் கடல் கடந்து வர வேண்டிய ஒரு ஜனாசாவை பெருமானார் துல்லியமா சொல்லி இருந்தார். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகும் அபிசீனியர்கள் நிறைய வந்தாங்க. உமர் பின் கத்தாப குத்தினதும் ஒரு கருப்பர் தான், ஒரு கருப்பர் தான். கருப்பர்கள் நிறைய வேலைக்கு வந்தாங்க உமர்களோட ஆட்சி காலத்துல. அதனால நிறைய பேர் வந்தாங்க. சிம்பிளா ஊர்ஜிதம் பண்ணிடலாம். அஸ்ஸாமாவுடைய இறப்பு ஹதீஸ்லயே நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புதிய நஜாஷி வந்துட்டார் என்ற செய்தி ஜசீரத்துல் அரபுக்கு தெரியும். ஜசீரத்துக்கு, அதாவது அமெரிக்கால புதிய இவர் வந்துட்டாரு, டொனால்ட் ட்ரம்புக்கு போற ஜோ பைடன் வந்த அந்த செய்தி உங்களுக்கு வராதா? இந்த உலகத்தில் அபிசீனியாவுக்கு புதிய மன்னர் வந்த செய்தி வராதா? அவர் இறந்து போன செய்தி வராதா? இது எப்படி பெருமானாருக்கு தெரியும்? இது அவருக்கு தெரிஞ்சு அது உண்மை என்று சொன்னால், கபர்ல போய் ஒரு சகோதரரை வச்சுட்டு வர்றோமே, அவர் தன்னந்தனியா நிக்கிற நேரம், மலக்குமார்கள் வந்து மன்றப்புக்கு ஒமாதீனுக்கு கேட்கிற நேரம் அவர் என்ன பதில் கொடுப்பார் பெரியவர்களே? அந்த நேரத்தில் நாம் அவருக்கு அது நம்பினால் நிஜமா அது நடக்க போகுது. இதுல இருந்து தப்பு இயலாது. சிலர்கள் பெரியவர்கள் தாபீன்கள் அழுவார்கள் சில ஆயத்துக்களை ஓதிட்டு, ஃபரீக்கும் ஃபிஸ் ஸஈர் வ ஃபரீக்கும் ஃபில் ஜன்னah. அதாவது ஒரு புல்ல ஜன்னாவுல, ஒரு புல்ல நரகத்தில் இருந்தா எப்படி இருக்கும் பெரியவர்களே? கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது வல்லாஹி நடக்க போகுது. காணாத நஜாஷியுடைய மரணத்தை துல்லியமா சொல்ற ரசூலுல்லாஹ் காணாத நிறைய விஷயங்களை பேசினார்கள், கட்டம் கட்டமாக சொன்னார்கள். இவை அத்தனையும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நாள் திடீரென்று வந்து நிக்கிற நேரம் தெரியாது என்று சொல்லக்கூடாது பெரியவர்களே. அதனால் இந்த சபை எனக்கும் உங்களுக்கு ஞாபகத்தை தரட்டும் என்பதற்காக இப்பொழுது ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது என்றார்கள். أشهد أن لا